நடிகர் சிவகார்த்திகேயன் கொடுத்திருக்கிற புகாரின் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நடிகர் சங்க செயலாளர் விஷால் உறுதி அளிச்சிருக்காரு. ரெமோ படத்துக்கு கிடைச்சு வரும் வெற்றியை அடுத்து நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில பேசின நடிகர் சிவகார்த்திகேயன், ரெமோ வெளியாகும் வரைக்கும் எனக்கு பிரச்சனை கொடுக்கப்பட்டது. எவ்வளவுதான் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நானும் ராஜாவும் சம்பாதிக்க படம் எடுக்கல, ரசிகர்கள் ரசிக்கிறதுக்காக மட்டுமே படம் எடுத்துட்டு வர்றோம், எங்களை வேலை செய்ய விடுங்க அப்படின்னு கூறி கண் கலங்கினாரு சிவகார்த்திகேயன். இவரோட இந்த பேச்சு சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுல சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. பெரும்பாலான ஊடகங்கள்ல இந்த செய்தி இடம்பெற்றும் இருந்தது. சிம்பு சிவகார்த்திகேயனுக்கு ஆதரவு கூட தெரிவிச்சிருந்தாரு. இதையடுத்து காஞ்சிபுரத்துல இன்னைக்கு செய்தியாளர்களுக்கு நடிகர் விஷால் அளிச்ச பேட்டியில சிவகார்த்திகேயன் மட்டுமல்ல, நானுமே ஒரு காலத்துல கட்ட பஞ்சாயத்தால பாதிக்கப்பட்டிருக்கேன். சிவகார்த்திகேயன் அளிச்சிருக்கும் புகாரின் பேர்ல விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட ஊழல் புகாருக்கு எதிரான ஆதாரங்கள் எங்க கிட்ட நிறையவே இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. நடிகர் இளைய தளபதி விஜயும் அவரோட படம் ரிலீஸ் அப்போ இது மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சதும் குறிப்பிடத்தக்கது. நான் போய் தர்பார் செட்டு பார்த்துட்டு இவ்வளோ பெருசா நான் வரைக்கும் செட்டே பார்த்துட்டு டே பயமுறுத்தாதீங்களா, இதுக்கடா இவ்வளவு பெரிய செட்டு போட்டீங்கன்னு பயம் வந்துருச்சு. பாகுபலி அளவுக்கு பட்ஜெட் எங்ககிட்ட கிடையாது, நாங்க கொஞ்சம் ஏழைங்க தான். எனக்கு பேய் கதை பிடிக்கும் நிறைய பேருக்கு தெரியும், அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. எனக்குலாம் உடக்காடி கற்றுக் கொடுத்ததெல்லாம் இவனும் பிரகாஷும் தான். ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவா நடிக்கிறார். ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. விவேக் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண டைரக்டா அப்பா ஆகிட்டமே அப்படின்னு. விவேக் சார் விட்டுட்டீங்க, நான் சொல்லிடுறேன் அவருக்கு.